வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வன்னியரசு அவர்களை டம்மி ஆக்கிய முதல்வர் ஜோசப் விஜய், பட்டாசு வெடித்து கொண்டாடும் திருமாவளவன். தன் கட்சி அமைச்சரை டம்மி ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சி தலைவரை பாருங்களேன், மகிழ்ச்சியில் துள்ளி குதித்திருக்கின்றார். ஏன் இந்த நிலைமை? ஏன்னா விசிகாக்குள்ளே அந்த அளவுக்கு தான் உட்கட்சி பூசல் இருக்குது. ஏன் வன்னியரசு அவர்களை டம்மி பண்ணார், ஏன் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் முதல் செய்தியாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது செய்தி, கோடிகளை வாரி இறைக்கும் விஜய். சந்திரசேகர ராவுக்கு ஏற்பட்ட முடிவு தான் விஜய்க்கும் காத்திருக்கிறது. இந்த ரெண்டு செய்திகளை தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க. முதலாவதாக, வன்னியரசு அவர்களை டம்மி செய்த ஜோசப் விஜய் அவர்கள். இப்போது வன்னியரசு அவர்களுக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்கெல்லாம் சண்டை நடக்குது அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. இப்போது வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகா கூட்டணி அமையாத முன்னாடி திமுக விசுவாசியாக இருந்தார். தலைமைக்கு கட்டுப்படுவதே கிடையாது. ஆளூர் சானவாஸ் அவர்களாக இருக்கலாம், இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கலாம். திமுக சொல்கிறது தான் அவங்கெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இப்போது தவேகா வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியில் பங்கெடுக்க போகிறோம்னு சொன்ன பிறகு வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி என்றதுனால திமுக ஆதரவு நிலைப்பாடை வன்னியரசு அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆனால் தவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலையும் வன்னியரசு அவர்கள் மாறிவிட்டார். கடைசியில் கட்சி விசுவாசத்தை திறந்து விட்டார். மொத்தத்தில் திமுக விசுவாசம், அதோட பதவி வெறி, இது ரெண்டு மட்டுமே வன்னியரசு அவர்களை ஆட்டி படைக்குது. தலைமை என்ன சொன்னாலும் அதை ஒபே பண்ணுறதே கிடையாது நம்முடைய வன்னியரசு அவர்கள். அதனாலே தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏகப்பட்ட கோபம். இந்த மோதல் எப்போது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் என்ற இருந்த பெயரை இப்போது சமூக நலத்துறை என்று மாற்றியிருக்கின்றார். இப்படி மாற்றினது திருமாவளவன் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களுக்கு பிடிக்கல. இப்போ விஜய் இடத்துல தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கோரிக்கை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை என்று பெயர் வைத்தது நல்லா தான் இருக்குது. பேர் எப்படி இருந்தால் என்ன, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவருக்கு எதிராகவே பேச ஆரம்பித்து விட்டார். எந்த தலைவராவது இதை ரசிப்பாரா? நான் தான் கட்சி தலைவர், எனக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக, நாங்கள் அமைச்சரவையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் வெளியேறி விடுவோம், நாங்கள் திமுகவுடன் நட்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்களுக்கு, எப்பா சாமி, எப்போது வேண்டுமானாலும் கூட்டணி விட்டு வெளியே வருவேன், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை காட்டினார். ஆனால் வன்னியரசை பொறுத்த வரைக்கும் தவேகா ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்கும். எந்த கூட்டணி கட்சியும் சரி வெளியேறாது. எங்கள் தலைவர் அப்படி ஒன்றும் இந்த கூட்டணியை நட்டாத்தில் விட்டுட்டு பாஜக மறைமுகமாக ஆளுநர் வச்சு ஆள்றதுக்கு வழிவகுத்துட்டு போக மாட்டார். நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் தான் தொல் திருமாவளவன் அப்படின்னு விஜய்க்கு முட்டு கொடுத்தார். இப்போது சமூக நலத்துறை அந்த பெயர் எடுத்துட்டு மீண்டும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாருன்னா, அதுக்கு பதிலளிக்க வேண்டியது விஜய். தன் தலைவன் என்ன கோரிக்கை வச்சிருக்கானோ அந்த கோரிக்கையை ஏற்று செயல்பட வேணும். ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர் ஸ்டாலின் எனக்கு பதவி கொடுத்தது விஜய், 2 பேருக்கு தான் விசுவாசமாக இருப்பேன், உனக்கு ஏன்னா விசுவாசமாக இருக்கணும்? ஒன்றா கூட்டணி விட்டு வெளியே போ, 2 எம்எல்ஏக்கள் தான். ஆனால் நீ கூட்டணி விட்டு வெளியே போனீன்னா 2 எம்எல்ஏவும் உன் எம்எல்ஏவா இல்லாத போயிடுவாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்கின்றார், ஜோதிமணி என்கின்றவர். இப்போ வன்னியரசை பொறுத்த வரைக்கும் நான் தவேகாவுடன் இருந்துறேன்னு சொன்னார்னு வச்சுங்களேன், கட்சி தாவல் தடை சட்டம் வரவே வராது. ஏன்னா வன்னியரசு மட்டும்தான் விசிகா, ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அவர் தவேகாவுடன் நின்றுறேன்னு சொன்னால் அந்த கட்சி தாவல் தடை சட்டமானது பொருந்தாது. அதனால் வன்னியரசு அவர்களை எப்படியாவது ஒடுக்கணும், நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாரு. சரி, சமூக நலத்துறை அமைச்சர் என்று பெயர் இருந்தால் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சமூக நலத்துறை அமைச்சர் என்று இருந்தால் இந்த சமூக நலத்துறைக்கு வருகின்ற பணமானது எல்லா சமூகத்துக்கும் போச்சுன்னா, இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியர் என்பதை வெளிப்படையாக காட்டவே இல்லையே. அதனால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியருக்கு வருகின்ற பணமும் திட்டமும் சமூக நலத்துறை இருந்தால் எல்லா சமூகத்துக்கும் போச்சுன்னா என்ன பண்ணுறதுப்பா? எல்லா சமூகமும் நலிந்து தான் இருக்கிறது. அதனால் இதில் இருக்கின்ற நிதியோ இதற்கு வருகின்ற ஸ்பெஷல் திட்டங்களோ மற்ற சமூகத்துக்கெல்லாம் போச்சுன்னா, குறிப்பாக கள்ளர்களுக்கு போச்சுன்னா, ஏன்னா சமூக நலத்துறை என்று பெயர் வைத்ததே ஸ்டாலின் தான்.
எதற்காக வச்சார் அப்படின்னு பார்க்கும்போது சாதி அடிப்படையில் பள்ளிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் பள்ளி அவுட் எடுத்துட்டார். பழங்குடியிருக்கான சீர்திருத்த பள்ளி கிடையாது, கல்லர் சீர்திருத்த பள்ளி கிடையாது. ஸோ இந்த மூன்றையும் ஒன்றா சேர்த்து சமூக நலத்துறை என்று வச்சுட்டார். அதனால் இதுக்கு வருகின்ற நிதியானது கல்லர்களுக்கும் போச்சுன்னா அப்போ ஆதி திராவிடர்களுக்கு கிடைக்காம போயிடுமே. அப்போ பழங்குடியினர்களுக்கு போகலாமா? அதை திருமாவளவன் ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமே 18% தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு. அதில் 1% தான் பழங்குடியினருக்கு. அப்போ சொலையாக ஒதுக்கப்படுகின்ற நிதியானது 17% ஆதி திராவிடர்களுக்கு தான் போகுது. அதனால் மீண்டும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என்றே கொண்டு வரணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒத்த கால நிற்கிறார். இவர் தான் இந்தியா முழுவதும் ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு போராடக்கூடியவர். ஆனால் கடைசியில் என் சாதிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும், சமூக நலத்துறை என்று வச்சா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு துறையை பேர் மாற்றுறது நல்லது தான், செயல்பாடுகள் தான் பார்க்கணும் அப்படின்னு திருமாவளவனுக்கு எதிராகவே குரல் கொடுத்தார். கடைசியில் வன்னியரசு அவர்கள் விஜய் அவர்கள் நம்மளை டம்மி ஆக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது. நேற்று தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். என்னன்னு பார்க்கும்பொழுது, ஏப்பா எங்கள் தலைவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அவர் எடுத்த முடிவு பக்கம்தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறை அல்லது சமூக நலத்துறை இந்த பெயரை எடுத்துட்டு ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் என்றே பெயர் வைக்கணும் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் திடீர்னு திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? நம்ம விஜய் அவர்கள் வன்னியரசு அவர்களை டம்மி செய்கிறார். ஏன் டம்மி செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, தவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் விஜய் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் செயல்படுவாங்க. அமைச்சர் பதவி கொடுத்த விஜயை கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஆய்வு கூட்டத்துக்கு போயிடுவார். அங்கே பெருமையாக பேசுகிறது விசிகாவாக இருக்கும், திருமாவளவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். விஜயை பற்றி பெருசாக பேசுகிறதே கிடையாது. நான் ஒரு சுயம்பு அமைச்சர் என்றே நினச்சிட்டு இருந்தார். இப்படியெல்லாம் யாரும் வளரக்கூடாது, நம்ம கைவிட்டு போகிற மாதிரி தெரிகிறது சமூக நலத்துறை. அதனால் வன்னியரசு அவர்கள் டம்மி பண்ணணும் அப்படின்னு விஜய் நினச்சார். அதற்காக எடுக்கப்பட்ட ஆயுதம் தான் ஒன்று, சமூக நலத்துறை விடுதிகள் இருக்கு இல்லையா, MC ராஜா ஹாஸ்டல் சைதாப்பேட்டையில், அங்கே ஆய்வு நடத்துறதுக்காக விஜய் அவர்கள் வருகின்றார். அப்படி வரும்பொழுது சமூக நலத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தானே வரணும். ஆனால் சொல்லவே இல்லை. கடந்த காலங்களில் முதலமைச்சர்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா நாளைக்கு சமூக நலத்துறை விடுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் ஆய்வு நடத்த போகிறோம்பா, எத்தனை மணிக்கு போகலாம், நீங்கள் ஏதாவது மீட்டிங் வச்சுருக்கீங்களா அப்படின்னு எல்லாவற்றையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் அமைச்சர்கள் முதலமைச்சர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் தான் போவாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை அமைச்சருக்கும் சொல்லாமல், பிற்படுத்தோர்பட்ட நலத்துறைக்கும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டார். அதிகாரிகள் ஃபோன் அடிக்கிறாங்க. உடனடியாக வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும், எப்பா எங்கே போகிறாரு, சைதாப்பேட்டை MC ராஜா ஹாஸ்டலுக்கு ஓடியாந்துருங்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம வன்னியரசு அவர்களும் MC ராஜா ஹாஸ்டலுக்கு ஓடி வருகின்றார். அதற்குள்ளாக நம்ம முதலமைச்சரை பார்த்து மாணவர்கள் பொரிந்து தள்ளிவிட்டார்கள். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியல. முன்னாடியே சொல்லியிருந்தா ஹாஸ்டலை கொஞ்சம் தரமாக வச்சுருப்போமே அப்படின்னு எண்ணினார். ஏன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருக்கு பெருசாக வேலை கிடையாது, இந்த மக்களை மட்டும்தான் பார்க்குறது. அது ஒரு சிறிய துறை தான். ஆனால் அவர் துறையிலே எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காரு என்று பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பார் போல இருக்குது விஜய். ஏன்னா வாய் கிழிய வேதாந்தமெல்லாம் பேசியிருக்கானுங்க விசிகாவில். அவங்க துறை எப்படி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வருகின்ற போது ஹாஸ்டல் நாறுது. அப்புறம் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சரை கண்டுக்காமல் ஆய்வு நடத்தினாரா, மறுபடியும் வீட்டுக்கு போனார். மறுநாள் ஒரு அறிவிப்பு இருக்குது. என்ன அறிவிப்பு என்று பார்க்கும்போது, MC ராஜா ஹாஸ்டல் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் உள்ள சமூக நல விடுதிகளில் முதல்ல இன்வெர்ட்டரை போடுங்க. 2வது, பசங்க கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு லேட்டாக வருவாங்களாம், படிச்சுட்டு மட்டும் வந்தால் கரெக்டான டைமுக்கு வந்துடலாம். அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேலை செஞ்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. அதனால் 12 மணி வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டன்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சமூக நல விடுதிகளில் சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இட்லி தோசைலாம் போகிறதில்ல. அதனால் தங்கு தடையின்றி தேவையான சிலிண்டர்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்றார். அது மட்டும் இல்லை, சமூக நல விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் அங்கே விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவே இல்லை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு திடலை பார்த்திங்கன்னா மேம்படுத்தணும், அதற்காக நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கழிப்பறைகள், அப்புறம் CCTV காட்சிகள், அப்புறம் கூடுதலான அறைகள், இவற்றுக்கெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் சீர் செய்வதற்கெல்லாம் முதலமைச்சர் அவர்களே பார்த்திங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இப்போ வன்னியரசு அவர்கள் தான் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கின்றார். ஆய்வு செய்துவிட்ட பிறகு நம்முடைய அமைச்சரை கூப்பிட்டு, ஏன்பா என்ன பண்ணலாம், மாணவர்கள் இவ்வளோ வேண்டுகோளை வச்சுருக்கிறாங்க,
அப்படின்னு ஆலோசனை நடத்தி விட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு சரிப்பா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறியா அப்படின்னு அமைச்சர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு முதலமைச்சர் அவர் பாட்டுன்னு கிளம்பி போனோம். நேற்று போய் ஆய்வு செய்தேன், அமைச்சரை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினேன். ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். விரைவில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக ஹாஸ்டலில் இருப்பீங்க நிம்மதியாக அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் சமூக நலத்துறை அமைச்சர்னு வச்சுட்டு நேற்று முதலமைச்சரே பார்த்திங்கன்னா மொத்த அறிவிப்பும் வெளியிட்டு விட்டார். ஒரு அமைச்சருக்கு தோசை இட்லி சுடுறதுக்கு சிலிண்டர் தருகின்றேன் என்ற அறிவிப்பை கூட வழங்குவதற்கு அனுமதி அளிக்காமல் கூட்டணியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் துறையில் எல்லா அறிவிப்புகளும் முதலமைச்சரே வெளியிட்டா எந்த அளவுக்கு டம்மி ஆக்கியிருக்கிறார் என்று பாருங்களேன். இப்போ வன்னியரசு அவர்களுக்கு பெரிய தலைவலி வருத்தம். என்னையா இது, அமைச்சராகிட்டு எல்லா முடிவையும் முதலமைச்சரே எடுக்கிறாரு, எந்த விதமான கலந்த ஆலோசனையும் இல்லாமல். ரெண்டாவது அறிவிப்பாக அவரே விடுறாரு. அப்போலாம் நாம் யார், நம்மளாம் ஒப்புக்கு சொப்போ. அப்புறம் நம்ம திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம மீது காண்டாக இருக்கிறாரு. அப்படின்னா நான் என்ன டம்மியா அப்படின்னு புலம்பி தீக்கிறாரு வன்னியரசு அவர்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ஆடாத ஆட்டம் ஆடல ஆப்பு வச்சார் இல்லை நம்ம முதலமைச்சர், இனிமேல் அடங்கி உடங்கி கட்சிக்காக வேலைப்பார் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அதுலேயும் வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஆலோசனை கூட்டத்திலையும் கலந்து கொள்ள மாட்டார் கட்சி தொடர்பாக. அதே மாதிரி மண்டல கூட்டங்களை நடத்திக்கிட்டு வர்றாரு தொல் திருமாவளவன் அவர்கள். ஒவ்வொரு பகுதியாக போய் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கின்றார், கலந்து கொள்ளவே மாட்டார். ஆனால் முதலமைச்சர் தன்னை டம்மி ஆக்குறாரு, அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு எல்லா முடிவுகளும் அவரே எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு நேற்று நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்திலையும் அதோட மண்டல பொதுக்கூட்டத்திலையும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சூடு வச்சாதான் கட்சி ஞாபகமே வரும். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் விஜய் எடுத்த முடிவு நல்ல முடிவு. பாடா என்னடா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்க, இல்லைனா பதவி ஆசை கொண்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கீங்க, கட்சி தலைவரை கண்டுக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு கதைக்கிட்டு இருந்தவருக்கு நம்முடைய வன்னியரசு அவர்களை விஜய் அவர்கள் டம்மியாக ஏகப்பட்ட குஷியில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றார். கட்சிக்கு விசுவாசமாக இல்லாத துரோகிகளுக்கு தான் இப்படி தாண்டா முடிவு வரும் அப்படின்னு அவர் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கின்றார். சரிப்பா ஏதோ கோடிகளை வாரி இறைக்கின்றார் நம்ம விஜய் அவர்கள்னு சொன்னியே அப்படின்னும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சந்திரசேகர் ராவ் அவர் டிஆர்எஸ் என்ற ஒரு கட்சியை வச்சு நடத்தினார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தொடர்ந்து 2 முறையாக வெற்றி பெற்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கானா என்ற மாநிலத்தை ஆந்திராவில் பிரித்து கொடுத்தார் என்று சொன்னதுனால அந்த மக்கள் 2 முறையாக ஓட்டு போட்டுட்டாங்க. இல்லைனா டிஆர்எஸ் கட்சிக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 3வது தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் பண்ண அலப்பறை என்ன தெரியுமா, டிஆர்எஸ் கட்சியை பிஆர்எஸ் கட்சி என்று மாற்றினார். மாற்றிட்டு இந்தியா முழுவதும் 3வது அணியை ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே ஒரு 3வது அணியை உருவாக்கினார். ஆனால் எதற்காக உருவாக்கினார், நான் தெலுங்கானாவை ஆண்டுட்டு இந்தியாவை ஆளணும், நான் பிரதமர் ஆக போகிறேன் அப்படின்னு அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு பார்த்தார். ஆனால் கடைசியில் தெலுங்கானாவிலே ஒரு படுதோல்வி அடைந்தார். காங்கிரஸ் ஆனது மாபெரும் வெற்றி பெற்றது. அப்படி சந்திரசேகர் ராவ் அவர்கள் படுதோல்வி அடைந்த பிறகு அந்த கட்சி 2ஆக உடைந்தது. அப்போ ஒரு கட்சி மகள் ஒரு கட்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக 2ஆம் இடம் நோக்கி நகர்கிறது. ஸோ இந்தியாவே ஆள வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் வாரி இறைத்தார். இந்தியா முழுவதும் பொறுப்பாளர்களை போகிறது இல்லையா, இந்த பிஆர்எஸ் கட்சியை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வது, சமூக வலைதளங்களுக்கு பணங்களை வாரி இறைச்சார். அது மட்டும் கிடையாது, தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லிட்டு பிஆர்எஸ் கட்சியிலிருந்து பணத்தை வாங்கி தின்னவங்க ஏகப்பட்ட பேர். இந்தியா முழுவதும் சந்திரசேகர் ராவ் பேர் தான் அடிபட்டது. அந்த அளவுக்கு பிஆர்ஓ பண்ணாங்க. இப்போது தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய புகழானது இந்தியா முழுவதும் பரவணும் என்பதற்காக பல கோடிகளை வாரி இறைக்கிறாங்க. ஏன்னா பிரதமராக வேண்டுமா, தமிழகத்தை ஈஸியாக கைப்பற்றி விட்டார்கள், இந்தியாவை ஈஸியாக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஜெகதீஷ் பழனிசாமியும் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமியும் பல கோடிகளை இந்தியா முழுவதும் இறைத்து சமூக வலைத்தளங்களில் நம்ம விஜய் அவர்களுடைய பஞ்ச் டைலாக்கெல்லாம் எந்தெந்த மொழியில் மொழி மாற்றம் செய்ய முடியுமோ அந்தந்த மொழியெல்லாம் மொழி மாற்றம் செய்து இந்தியா முழுவதும் பரப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்திக்காரெல்லாம் மோடியை தெரியுமா, மோடி பிடிக்குமா, விஜயை பிடிக்குமா, விஜய் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா இந்திக்காரனும் விஜய் 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 விஜய்னு சொல்கிற மாதிரியே இந்தியாவே இப்போ விஜய் கீழே வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் ஜெகதீஷ் பழனிசாமியும். தமிழகத்தில் 20 வருஷமாக அந்த பிஆர்ஓ வேலை பார்த்தாங்க. அதனால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார். இப்போது அடுத்த தேர்தலுக்கு வரைக்கும் 2029 வரைக்கும் விஜயை அகில இந்திய அளவில் கொண்டு போகணுமா, அதற்காக பல கோடிகளை இறைக்கிறாங்க. எம்ஜிஆர் தான் சேர்த்த சொத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் விஜய் அவர்கள்
இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக தான் சேர்த்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை பயன்படுத்தி ஜெகதீஷ் பழனிசாமியும் ஜான் ஆரோக்கியசாமியும் இந்திக்காரங்களுக்கெல்லாம் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி இறைக்கிறாங்க. விஜய் பற்றியான கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்திக்காரனுக்கு விஜய் பற்றி தெரியலனா கூட விஜய் பற்றி சொல்லி அதற்கு பிறகு அவன் விஜயை கொண்டாடுற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்து ஒரு விளம்பரம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் வீடியோவாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். என்னடா மோடிக்கு ரசிகர் இல்லையா? மோடியை தெரியாதா? விஜயை தெரியுமா? எப்படா தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது பல விஜயனுடைய பஞ்சு டைலாக்கெல்லாம் இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதை போட்டு காட்டுறாங்க. அப்புறம் தான் தெரிந்தது எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் தான். நம்முடைய சந்திரசேகர் ராவ் அவர்கள் தெலுங்கானாவை முழுமையாக கவனம் செலுத்தி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சிருந்தாருன்னா 3வது முறையும் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவருடைய இடுப்பு எலும்பு உடைந்து படுத்த படுக்கையாகி கட்சியும் 2ஆக உடைஞ்சி காணாமல் போச்சு. இப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இனிமேல் அசைப்பதற்கு யாரும் இல்லை. தன் கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரியே இல்லை என்று நினச்சிக்கிட்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது வடநாட்டை நோக்கி மற்ற மாநிலங்களை குறி வச்சு விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டை கோட்டை விட்டுறக்கூடாது. சந்திரசேகர் ராவுக்கு ஏற்பட்ட நிலை விஜய்க்கு ஏற்படக்கூடாது. அதனால் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி தமிழ்நாட்டுக்கான தேர்தல் வியூகம் கை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்தியா முழுவதும் பிரதமர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிகளை வாரி இறைப்பதை விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். என்ன நடக்க போகுதுன்றதை காலம் பதில் வைத்திருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். நன்றி.